Hi everyone, welcome to Vision Online Academy. So in this video நாம் என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா அப்கமிங் CO எக்ஸாம் ஏப்ரல் 21 நடக்கிற CO எக்ஸாம் வந்து நடக்குமா நடக்காதா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி ஆஃபீஸ்னு என்னென்னு கேட்டிருந்தீங்க, அது எப்படி இருக்குது எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி ஒரு கம்ப்ளீட் ஓவர்வியூ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, அதே மாதிரி ஆஃபீஸ் எப்படி இருக்குது, எப்படி யூஸ் பண்ணோன்னு எல்லாமே நான் தெளிவாக சொல்லுவேன் நான். சரிங்களா? ஆஃபீஸ் வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், நோட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டோட்டு வெப்சைட் போர்ட்டல். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஆன்லைன் பண்ணியிருந்தாங்க. 2 எக்ஸாம் இம்பார்ட்டண்டாக புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க. என்ன அப்படின்னா ரிமோட் பேஸ்டு ஒரு எக்ஸாம் கொண்டு வந்திருந்தாங்க. இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ரிமோட் எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23/2/2026 24/2026 வரைக்கும், அதாவது வீட்டிலேருந்து எழுதுகிற மாதிரி நம்ம வந்து ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அதே COA அண்ட் GT பார்த்தீங்கன்னா CBE மெத்தடு. CBEனா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், எக்ஸாம் சென்டர் போய் எழுதுகிற மாதிரி. ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா 21/4/2026 ஆன்வர்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த டேட் இல்லை, அப்போ வந்து எக்ஸாம் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷனு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டில் ரிமோட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 23/2/2026 இதுலேருந்தே நமக்கு வந்து எக்ஸாம் நடக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ டோட் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டீஸ் போர்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே தான் உங்களுக்கு இருப்பாங்க. அது வந்து LMS மாடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் தவிர டைப்பிங் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் இதே எக்ஸாம் வந்து நமக்கு ரிமோட் பேஸ்டு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒன்று ஆஃபீஸ் வந்து நோட்ஸே கொடுக்கல அவங்க. ஸோ அவங்க ஆஃபீஸ் எப்படி எழுதுவாங்க, ஏன் அப்படின்னா சிலபஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது உங்களுக்கு ஆஃபீஸ் தனியாக கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதிக்கு பாதி கேட்குறாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ப்ராக்டிக்கலில் வந்து MS ஆஃபீஸ் 50% அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆஃபீஸ் இங்கே 50% இருக்குது. ஸோ இன்னும் ஆஃபீஸ்க்குன்னு அவங்க நோட்ஸே கொடுக்கல அவங்க. ஓகேங்க? நோட்ஸே கொடுக்காம எப்படி வந்து ரிமோட் பேஸ்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில, இல்லை எக்ஸாம் எப்போ நடக்குன்னு கூட தெரில. ஏன்னா இன்னும் டில் எந்த அப்டேட்டுமே நமக்கு வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து அவங்க அப்டேட் பண்ணவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்க நிலவரம். ஸோ எங்கள் அஷ்யூம் படி பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக தள்ளி போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு வந்து நோட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஆஃபீஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. நான் ஆஃபீஸ் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து ஆஃபீஸ். ஓகேங்களா? ஸோ ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு TNPSC எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே தான் ஆஃபீஸ். ஆஃபீஸ் வந்து நம்மள மாதிரி நார்மலாக வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் எலிஜிபிள், அதாவது உள்ள லாகின் பண்ண நமக்கு ஐடி கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நோட்ஸ் அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னு தெரில. ஏன்னா இதுக்கு நோட்ஸ் கொடுத்தாதான் அதை வச்சு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் போக நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் நம்ம ஆஃபீஸ் போக முடியாது. ஓகேங்களா? ஏன்னா போனீங்கன்னா உங்களுக்கு நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே கேட்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து டோட் வந்து நோட்ஸ் எப்போ கொடுப்பாங்கன்னு தெரில. அப்படி கொடுத்தாலுமே எவ்வளோ நாளுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம எக்ஸாம் போக முடியும். ஃபஸ்ட்டு எப்படியுமே ரிமோட் பேஸ்டு தான் போவாங்க, அதுக்கப்புறம் CBE பேஸ்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக எக்ஸாம் வந்து தள்ளி போக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அதுக்குன்னு லெத்தாஜிக்காக யாரும் இருக்க வேண்டாம். ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு இந்த சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இது அஷ்யூம் தான் சொல்கிறேன். ஸோ 21/4/2026 ஆன்வர்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ எப்போ வேணால் எக்ஸாம் வைக்கலாம். ஸோ எக்ஸாம் வைக்கிறனாலும் வைக்கலாம், இல்லை தள்ளி போகிறனாலும் போகலாம். ஆனால் நாம் என்ன பண்ணோம்னா ப்ராக்டிஸ் வந்து ஃபுல்லாக பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து ஆஃபீஸ் மட்டும் கொடுக்கல, நோட்ஸ் கொடுக்கல. ஓகேங்களா? ஆஃபீஸ் வந்து ரொம்ப சிம்பிளான சிலபஸ் தான். தியரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ஒரு யூனிட் உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆஃபீஸ்க்கு. ஆமாம், தியரிக்கு ஒரு யூனிட் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்து ஒரு 8 கொஷின், அதாவது ஒரு 7 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் பெண்டிங்காக இருக்குது. மீதி ஆஃபீஸ் தவிர மீதி எல்லா ப்ராக்டிக்கலுமே சரி தியரியுமே சரி எல்லாமே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃபீஸ் அப்டேட் பண்ண உடனே நாங்கள் தினம் கிளாஸ் எடுப்போம். ஸோ நோட்ஸ் அவங்க எப்படி கொடுக்குறாங்க அதை வச்சு நாங்கள் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்போம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆஃபீஸ் இப்போ இருக்கிறது. ஸோ எங்கள் அஷ்யூம் படி பார்த்திங்கன்னா எக்ஸாம் கண்டிப்பாக தள்ளி தான் போகும்.
ஓகேங்களா. அதுக்குன்னு படிக்காமல் மட்டும் யாரும் இருக்க வேண்டாம். மெயினாக பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் வந்து ப்ராக்டிஸ்லேயே இருங்க. சிஓஏ ப்ராக்டிக்கல் தியரியும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃபீஸ் தவிர மற்ற எல்லாமே நமக்கு ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொன்று மெயின் ரீசன் எக்ஸாம் தள்ளி போகிற காரணம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வருது நமக்கு. ஓகேங்களா. ஸோ எலெக்ஷன் டேட்டு பார்த்தீங்கன்னா 23 ஏப்ரல் 2026. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 2 நாள் கழித்து சொல்கிறாங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் கவுண்டிங் ஆஃப் ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4th மே. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் ஃபுல்லாக வரக்கு வாய்ப்பே கிடையாது, மேலே வரக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா. ஸோ மேபி வந்தால் மே பாதியில் வரலாம், இல்லாட்டி ஜூனில் வந்தாலும் வரலாம் நமக்கு எக்ஸாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் எங்கள் அஷ்யூம் படி நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்து படிக்கிறனாலும் படிக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டில் ஓனாக படிக்கிறனாலும் படிக்கலாம். நாங்கள் ஆஃபீஸ் வந்த உடனே ஆஃபீஸ் தனியாக நாங்கள் கிளாஸ் எடுப்போம். தியரிக்கு நாங்கள் நோட்ஸ் கொடுத்துருவோம், ப்ராக்டிக்கல் நடத்த ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா. ஆஃபீஸ் வர வரைக்கும் மீதி இருக்கிற எல்லா எக்ஸசைஸுமே தெளிவாக A to Z ஒன்று விடாமல் எல்லாமே வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக ப்ராக்டிக்கல் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா அவுட்புட் ப்ராப்பராக கொடுத்தா தான் மார்க் கொடுப்பாங்க அவங்க. அதே மாதிரி டைப்ரைட்டிங் அதே மாதிரி தான். வீட்டில் வந்து டெய்லி 2 ஸ்பீடு ஒரு நாளைக்கு, தமிழ் 2 ஸ்பீடு, இங்கிலீஷ் 2 ஸ்பீடு ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி டச்சிலே இருங்க. ஸோ எக்ஸாம் சப்போஸ் தள்ளி போச்சா அப்படியே லெத்தாஜிக்காக இருக்க வேண்டாம், கீப் ப்ராக்டிஸிங். ஓகேங்களா. டச் விட்டு போச்சுன்னா மறுக்கா ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி நமக்கு வந்துடும். அதனால் வந்து கடைசி வரைக்கும் சும்மா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சிலபஸ் படிச்சுட்டே இருங்க. சரிங்களா. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வேறு யாருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு டவுட் இருந்துச்சு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் நான். ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்போ காலோ பண்ணுங்கள். சரிங்களா. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.